ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். எம்.கே. தியாகராஜ பாகவதர், மயிலாடுதுறை கிருஷ்ணசுவாமி தியாகராஜ பாகவதர், தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். தங்க தட்டில் சாப்பிட்டு தங்க டம்ளரில் குடிச்சிருக்கார், தண்ணி குடிச்சிருக்கார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர். வெறும் 14 படம் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் ஜனங்க அவர் மேலே அவ்வளவு ஒரு பக்தியாக இருந்திருக்கிறாங்க. அவருக்கு அவர் பிறந்தது மயிலாடுதுறை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க அப்பா கிருஷ்ணசுவாமி ஆச்சாரி, அவங்க அம்மா மாணிக்கத்தம்மாள். ஆனால் அவர் சின்ன வயசுலேயே அவர் தேவாரம், திருவாசகம் அப்படின்னு பாடல்கள் பாடுறதில் ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்கிறவர். திருச்சிக்கு அவங்க குடும்பம் குடிபெயர்றாங்க. அங்கே திருச்சியில் ரசிகரஞ்சனி சபா, ஒரு எஃப்ஜி நடேஷ் ஐயர்னு ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஒரு ட்ராமா ட்ரூப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ட்ராமா ட்ரூப்பில் நம்ம எம்கேடி அவர்களுக்கு ஒரு வேடம் கொடுக்குறாங்க. ஹரிஷ்சந்திரா நாடகத்தில் லோகிதாசன் வேடம் ஏற்று அவர் நடிக்கிறார். இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அவர் நம்ம எம்கேடி அவர்கள் நிறைய பஜன்ஸ் எல்லாம் பாடுவார். அப்படி ஒரு பஜன் கச்சேரியை கேட்டு இந்த வாய்ப்பை ரசிகரஞ்சனி சபாவில் இருக்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த நாடகம் ரொம்ப நல்லா போயிருக்கு, வெரி ஃபேமஸாக ஓடிருக்கு. 16 வயசுலேயே திருச்சியில் தங்கி அவர் நிறைய கர்நாடக சங்கீதங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்புறம் அவருக்கு 50 நாடகங்கள் போடுறதுக்கு 50 ரூபாய்க்கு அவருக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ ஒரு நம்புகிற மாதிரி இல்லை பார்த்தீங்களா? அந்த நாடகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எது நம்புகிற மாதிரி இல்லைன்னா அந்த 50 ரூபாயை நான் சொல்கிறேன். அந்த பேமெண்ட்டு, கலைஞர்களுக்கு அவங்க கொடுத்த பேமெண்ட் 50 நாடகங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபோர்ட் காரை அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவர்கள் செய்துட்டு இருக்கும்போதே பவளக்கொடி சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வருது. அந்த பவளக்கொடி சினிமாவில் நடிக்கும் போதெல்லாம், வள்ளி திருமணம் இதிலெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு சம்பளம் 750 ரூபாய். இந்த படங்கள்லாம் நல்லா ஹிட் ஆனதுக்கப்புறம் அவர் நம்ம எம்கேடி அவர்களுக்கு எதுவுமே இறங்கு முகமே இல்லை. சிந்தாமணி, திருநீலகண்டர், அம்பிகாபதி இந்த படங்களெல்லாம் 50 வாரங்கள் ஓடிருக்கு. ஹரிதாஸ் 3 தீபாவளிகளை கண்ட படம். சென்னை மாடர்ன் தியேட்டர்ஸ் பிராட்வேயில் அந்த படம் 3 தீபாவளிகளை கண்டினியூஸாக பார்த்துருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறது? அவர் நடித்த அத்தனை படம், சிவகவி, இது எல்லாமே அவருடைய பாடல்கள் கேட்கறதுக்காகவே அந்த கூட்டம் அலைமோதி நிற்குமா. காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் ஷெட்யூல்டு ட்ரெயின் ஸ்டாப் கிடையாது. ஆனால் எம்கேடி அவர்களுக்காக ட்ரெயின் நின்று அவரை ஏற்றிட்டு போகுமா. ஒரு தடவை அவர் எக்மோர் ஸ்டேஷனுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் 10 பைசா பிளாட்ஃபார்ம் டிக்கெட், அந்த டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விலை போகி பட்டாலியன், போலீஸ் பட்டாலியனை இறக்கி பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம எம்கேடி அவர்களுக்கு. வேர்ல்டு வார் சமயத்தில் அப்போ இருந்த கவர்னர் ஆர்த்தர் ஹோப் நம்ம எம்கேடி அவர்களை கூப்பிட்டு எங்களுக்காக நீங்கள் நாடகங்கள் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் நடித்த நாடகங்கள் அந்த அளவுக்கு வரவேற்பை பெற்று இந்த கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே கூட்டிகிட்டு போய் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற இடம் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இது எங்கள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் எங்கள் நாட்டை நீ எங்களுக்கே கொடுக்குறியா, எங்களுக்கு தேவையில்லை, உன் நாட்டை நோக்கி நீ போ அப்படின்னு அப்போவே ஒரு தெளிவான எண்ணத்தோடு இருந்திருக்கிறார். அந்த இடம்தான் இப்போ திருவெரும்பூர் அப்படிங்கிற பேரோட பெருசாக இருக்குது. இப்படி அவருடைய பெருமைகளை நாம் சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளவு பெரிய ஹீரோவாக இருக்கார், மாஸ் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு நேரு, நம்ம காமராஜர் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான்லாம் வெறும் சில்வர் ஸ்க்ரீன் ஹீரோ, அரிதாரம் பூசிய கதாநாயகன், உண்மையான கதாநாயகன் தேசப்புதா காந்திஜி அவர்கள் தான், அவர் தான் வணங்கத்தக்க தலைவருங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அவ்வளோ கிளாரிட்டி இருந்திருக்குது அவருக்கு. இப்படி அவர் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரியல் லைஃப், பர்சனல் லைஃப்லேயும் தெளிவாக இருந்திருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக லக்ஷ்மிகாந்தன் கேஸில் அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் அவர் திரும்பி வரார். அவர் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகி வரத்துக்கு 3 வருஷங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவருக்கு இறங்குமுகமாகவே தான் இருந்திருக்குது.
அவர் நடித்த நிறைய படங்கள் அந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்காக தன்னை வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவர் சம்பாதிச்ச சொத்து பணம் எல்லாத்தையுமே அவர் வந்து இழந்திருக்கிறார். சொந்த ப்ரொடக்ஷன்லாம் வச்சு அவர் படம் எடுத்திருக்கிறார். ஆனால் பாவம் கடைசியில் அவர் வந்து வறுமையில் நோய்வாய்ப்பட்டு அவர் சென்னை ஜிஹெச்சில் வந்து இறந்தும் போயிடுறார். ஆக ஒரு கலைஞன் ஒன்றுமே இல்லாமல் பெரிய லெவலுக்கு வந்து திரும்ப ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண நிலைக்கு ஏழ்மை நிலைக்கு போயிடுறார். இது வந்து ஃபிலாசபிக்கலாக நாம் வந்து அப்ரோச் பண்ணுறதா, he came with nothing and he went back with nothing but he stole millions of people's hearts அப்படின்னு சொல்கிறதா, இல்லை அதுக்கு சரிநிகராக வந்து தன்னுடைய புகழ் என்ன, தன்னுடைய அருமை என்ன, பெருமை என்னன்னு தெரியும், அதை எந்த இடத்துலையுமே அவர் வந்து தன் சுயநலத்திற்கு பயன்படுத்திக்காமல் ஒரு கலைஞனாகவே இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்னமும் அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அவர் பாடின பாடல்களில் ரொம்ப ஃபேமஸ், இன்னைக்கு வரைக்கும் பாடக்கூடிய பாடல் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படிங்கிற பாட்டு. கோச்சிட்ருக்கிற பொண்டாட்டியை வந்து சமாதானப்படுத்தணும்னா இந்த காலத்துலேயும் அந்த பாடலை பாடி சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் ஃபேமஸ் ஆகிருக்குன்னா நாம் என்ன சொல்கிறது? He really is a legend, the first superstar of Tamil Nadu. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.